அண்மை செய்தி. அருணா ஜெகதீசன் அறிக்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அருணா ஜெகதீசன் அறிக்கை அடிப்படையில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து தற்போது ஒரு செய்திக்குறிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையின் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 93 நபர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் நிவாரணத் தொகையாக 93 லட்சம் அரசால் வழங்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு தொடர்பாக போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்ட வழக்குகளை தவிர மீதம் இருக்கின்ற 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த போராட்டக்காரர்கள் மீது தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்ட 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பரத்ராஜ் என்பவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்ததால் அவரின் தாயாருக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 5 லட்சம் அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பின்பு அவற்றை திரும்ப பெறப்பட்ட 38 வழக்குகள் சம்பந்தப்பட்ட நபர்களின் உயர்கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தடையில்லா சான்றிதழின் அரசு வழங்கியிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஆணையத்தில் பரிந்துரையின் அடிப்படையில் 17 காவல்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் திரு சைலேந்திரகுமார் யாதவ் அவர்கள் மீதும், அதே போல கபில் குமார் அவர்கள் மீதும், சரத்கார் அவர்கள் மீதும், அதே போல சைலேஷ்குமார் யாதவ் உள்ளிட்ட இந்த 3 பேரும் இந்திய காவல் பணி அலுவலர்கள் திரு மகேந்திரன் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது தவிர ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த இதில் பெருந்தனை குற்றத்தின் கீழ் ஒரு உதவி ஆய்வாளர், 2 நிலை காவலர், அதே போல ஒரு நிலை காவலர் மற்றும் ஒரு காவலர் ஆகியோர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் 3 முதல்நிலை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதையும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மாண்புமிகு நீதியரசர் திரு அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு இந்த வகையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.